தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 19 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம். அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். அப்போ இயேசு தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். இயேசுவுக்கு விருப்பம் உள்ளது. இந்த அழைப்பு இயேசுவுக்கு விருப்பம் உள்ள அழைப்பு. துறவற வாழ்க்கை இயேசுக்கு இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இல்லற வாழ்க்கை தெய்வம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்றால் பேச்சுலர் லைஃபும் ஸ்பின்ஸ்டர் லைஃபும் தெய்வம் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்ற தனிமையில் இறைவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இறைவன் விரும்புகிற காலத்து தான் என்னை அழைத்திருக்கின்றார். அப்போ இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் நான் துறவற வாழ்க்கை எடுத்திருக்கின்றேன். இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி தான் அவர் என்னை அழைத்து எனக்கு இல்லற வாழ்க்கை தந்திருக்கின்றார். அப்போ இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி அவர் எனக்கு ஒரு கணவன், எனக்கு ஒரு மனைவி, பிள்ளைகள் தந்திருக்கின்றார். அப்போ எல்லாமே இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இரண்டாவது நிலை, அப்படி இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கிற சமயத்தில் யாரெல்லாம் அந்த விருப்பத்துக்கு ஏற்றபடி செவி சாய்க்கிறார்களோ, அது இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பதில் கொடுக்கிறார்களோ, தெய்வம் அவர்கள் கொடுக்க கிருபை தான் பேய்களை ஓட்டவும் நற்செய்திகளை அறிவிக்கவும் கிருபை தெய்வம் கொடுக்கின்றார். அப்படி என்றால் இறைவன் என்னை அழைத்தார் என்றால், இறைவனுடைய விருப்பத்தின்படி என்னை அழைத்தார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் அருகில் நான் வர வேண்டும், இறைவனை சேர்ந்து இருக்க வேண்டும். அப்படி இறைவனோடு இணைந்து இருக்கிற சமயத்தில் தெய்வத்தோடு இணைந்த போது இயேசு எனக்கு அந்த கிருபையை தருகின்றார். பேய்களை ஓட்டவும் என்றால் குடும்பத்தில் உள்ள திண்மைகளையும் தீய சக்தியும் விரட்டக்கூடிய சக்தி தெய்வனுக்கு தருகின்றார். எப்படி அன்பு செய்ய வேண்டும், மன்னித்து வாழ வேண்டும், எப்படி விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டும், அந்த கிருபையை தெய்வம் எனக்கு தருகின்றார். இந்த உலகத்தில் எப்படி நான் வாழ வேண்டும், எப்படி தலை நிமிர்ந்து நான் வாழ வேண்டும் என்ற கிருபையை தெய்வம் எனக்கு தருகின்றார். அப்படி என்றால் இயேசுவிடத்தில் வராமல், அந்த தெய்வத்திலிருந்து நான் வராமல், நான் உலகத்தை தேடி பணத்தை தேடி நான் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி எனக்கு அந்த கிருபை கிடைக்கும்? என்னால் உணர முடியாது. ஆகவே இறைவன் மன்றாடுவோம். தெய்வமே, இதான் நீ விருப்பப்பட்டு தான் என்னை அழைத்திருக்கின்றேன். நானும் இங்கு பதில் கொடுத்திருக்கின்றேன். நானும் வந்திருக்கின்றேன். இந்த துறவற வாழ்க்கை நான் வந்திருக்கின்றேன். இல்லற வாழ்க்கைக்கு நான் வந்திருக்கின்றேன். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னுடன் அமர்ந்து கொண்டு இருக்கிற நான் எனக்கு வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவர் என்று சொல்லி நாம் மன்றாடுகிற சமயத்தில் நிச்சயமாக தெய்வம் நமக்கு வெளிப்படுத்துவார். நல்ல ஒரு குடும்பமாக நம்மளை அங்கு வாழ முடியும். கண்களை மூடிக்கொள்வோம். இயேசுவே, இதோ உன்னை தேடி வந்தவர்கள் யாரும் வெட்கத்திற்கு உள்ளானதில்லை என்று நீ தாம் சொல்லியிருக்கின்றீர். இதோ உன் அருகில் நான் வந்திருக்கின்றேன். எனக்கு சக்தியை தந்திரலும், எனக்கு என்னை கிருபையால் நிரப்பியறலும், குடும்பத்தில் உள்ள தீமைகள் எல்லாம் விரட்டக்கூடிய சக்தி எனக்கு தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.